வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனல்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வருமான வரித்துறை ஆஃபீஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே இது சாதாரண டிபார்ட்மெண்ட் இல்லை, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல மேல் முறையீடு தீர்ப்பாணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த ஹை லெவல் டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. மெயினாக அந்த வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸ்லேயே நீங்கள் இந்த வேலைகளை வந்து வாங்கிக்கலாம். ஸோ மத்திய அரசு வேலையா இருந்தாலும் தமிழ்நாட்டிலே இது வந்து கிடைக்கப்படுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அரசாங்க செயலாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகள் தான் இப்போ வந்து வந்திருக்கு. ஓப்பனிங் சம்பளமா வந்து பாத்தீங்க அப்படின்னா 47,600 ரூபாயில இருந்து உங்களுக்கான சேலரி வந்து ஸ்டார்டிங் வந்து ஆகுது. எனி டிகிரி முடிச்ச யார் வேணாலுமே இந்த ஜாப்க்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ தேர்வு முறையை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் அப்படின்றது கட்டாயமா வச்சிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட், ஸோ ஸ்கில் டெஸ்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களை வந்து இந்த டைப்பிங் சில விஷயங்கள், பேசிக் கம்ப்யூட்டர் விஷயங்கள் இதெல்லாம் வந்து செக்அப் வந்து பண்றாங்க. ஸோ இதுதான் விஷயங்கள். இந்த ஒரு விஷயங்களை வச்சு இன்னைக்கு நமக்கு வேலைகள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டச் பண்ணி நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ளமே வாங்க. இந்த வேலைகளுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்றதுமே சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு இப்போ நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் டீட்டெயிலோட லிங்க் தான். இதன் மூலியமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 42 செக்ரட்டரி அரசாங்க செயலாளர் வேலைவாய்ப்புகள் வந்து விட்டுருக்காங்க. இது வந்து இன்கம் டேக்ஸோட டிபார்ட்மெண்ட்லேருந்து விட்டுருக்கக்கூடிய ஒரு நல்ல வேலைவாய்ப்புகள் தான். ஓகே, ஸோ கீழே அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டீட்டெயில் வந்திருக்கும். இது வந்து ஒரு ரெகுலர் பேசிஸ் தான். இந்த ஜாப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கான்ட்ராக்டோ டெம்பரரியோ அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்புகளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமாக ஆட்களை தேர்வு செய்யறாங்க. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 42 போஸ்ட் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு விடப்பட்டிருக்கு. ஸோ தமிழ்நாட்டு லொகேஷன்ஸ்ல இந்த வேலைகளை நீங்க வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஸோ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கடைசி தேதி அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 16. ஓகே, ஸோ ஆகஸ்ட் 16க்குள்ள நீங்க ஆன்லைன்ல மட்டும் தான் விண்ணப்பிக்கணும். ஸோ இதுக்கு வந்து தபால் மூலியமாவோ இல்ல வேற எந்த மெத்தடையும் நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லல. ஸோ ஒன் அண்ட் ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்தட்ல மட்டும் தான் விண்ணப்பிக்கணும். சம்பளம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 47,600 ரூபாயில இருந்து 1,51,100 ரூபாய் வரைக்கும் வந்து அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு போக போக சேலரி அப்படின்றது இன்க்ரீஸ் வந்து ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு கரியரை நீங்க ஏன் சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணா தெரியும். இது வந்து ஒரு நிரந்தரமான அரசு வேலை, அட்ராக்டிவான மந்த்லி சேலரி, ஆனுவல் சேலரி இன்க்ரிமெண்ட்ஸ், டியரன்ஸ் அலோன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், பெய்ட் லீவ்ஸ், அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. அதுவும் இந்தியாவோட டாப் மோஸ்டான 10 டிபார்ட்மெண்ட்ல இன்கம் டாக்ஸ் அப்படின்றது என்னைக்குமே இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான். ஸோ அப்படிப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல தான் இப்போ நமக்கு வந்து பிரைவேட் செக்ரட்டரி, சீனியர் பிரைவேட் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய மொத்தம் ஒரு 42 விதமான வேலை வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. இது பேரு தான் அப்படி இருக்குமே தவிர்த்து அரசாங்க வேலை தான், நீங்க பயப்பட வேண்டாம். ஓகே, ஏதோ ஒரு டிகிரிங்க, அது வந்து என்ன டிகிரியா வேணா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு டிகிரி அப்படின்றது கண்டிப்பா நீங்க வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஷார்ட் ஹேண்ட், இந்த சுருக்கெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மேபி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும், வேர்ட் பெர் மினிட்ல வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் வேர்டு, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னா தாராளமா அந்த ஜாபுக்கு நீங்க வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எசென்ஷியலா பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் மட்டும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா 21 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் 2 வேலைகளுக்குமே இப்படிதான் வந்திருக்கணும். அது போக நீங்க வந்து எப்படி சொல்லலாம், எஸ்சி எஸ்டி இருக்கீங்க அப்படின்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஷனும், ஓபிசி இருக்கீங்க அப்படின்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஷனும் உங்களுக்கு வந்து கொடுக்கப்படுது. சேலரி டீடைல்ஸை பொறுத்த வரைக்கும் பே லெவல் 8th கமிஷன்ல உங்களுக்கு வந்து தராங்க. ஸோ ரெண்டுக்குமே வந்து பேசிக்கா ஒரே சேலரி தான். அலோன்ஸ் அப்படின்றது மட்டும் சின்ன சின்ன இடங்கள்ல சேஞ்ச் ஆகும். மொத்தம் வந்து ஒரு 5 விதமான அலோன்ஸ் வந்து இருக்கு. டியரன்ஸ் அலோன்ஸ், ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸ், டிரான்ஸ்போர்ட்டன்ஸ் அலோன்ஸ், பிளஸ் வந்து மெடிக்கல் பெனிஃபிட், லீவ் டிராவல் கன்செஷன் இப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டும் இந்த 2 வேலை வாய்ப்புகளை கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ அந்த கவர்மெண்ட் ஜாப்ல நீங்க எப்படிலாம் அந்த வேலைகளை வந்து பார்க்க போறீங்க, ஃபைல் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்றது, ஷார்ட் ஹேண்டை வச்சு நீங்க என்ன மாதிரி ஒர்க் வந்து பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஓகே, இதுல நமக்கான எப்படி சொல்ல செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் எக்ஸாம் அப்படின்றது கட்டாயமா இருக்கும். ஓகே, இதுக்கு நான் வந்து என்ன படிக்க, இந்த இன்கம் டாக்ஸ் ஜாப் அப்படின்ற போது இதுக்கு தனியா வந்து புக்ஸ் அப்படின்றது இருக்குமே ப்ரோ, புக் இருக்கா அப்படிங்கன்னா கண்டிப்பா இருக்கு. அந்த புக்கையுமே நான் அந்த வீடியோல ரெஃபர் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த புக்கோட லிங்க் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். ஃபிளிப்கார்ட் மூலமா நீங்க போய் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிச்சுக்கலாம். ஸோ அந்த புக்கை நீங்க படிச்சா மட்டும் போதும்
போதுமா கேட்டால் தாராளமாக நீங்கள் அந்த ஒரு புக்கை மட்டும் படித்தாலே வந்து போதும். அது போக உங்களுக்கு வந்து எசென்ஷியலாக வந்து ஷார்ட் ஹேண்ட் சுருக்கெழுத்து அப்படின்றது கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் ஃபிட்னஸ், எப்பயும் எல்லா வேலைகளும் பார்க்குறதா. ஸோ இந்த விஷயங்கள்லாம் அதில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஓகே, இப்போ இந்த வேலைகள் இருக்குன்னு சொல்லியாச்சு. இந்த வேலைகளுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை அப்படின்ற ஒரே ஒரு மாவட்டம் தான், அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல மட்டும் தான் நம்ம போய் இதோட எக்ஸாம்ஸை ரிட்டர்ன் வந்து பண்ற மாதிரி இருக்கு. ஒரு ஸ்டேட்டுக்குமே அந்தந்த ஸ்டேட்டோட கேபிட்டல் சிட்டியை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. வேற அதர் சிட்டிஸ் அப்படின்றது எக்ஸ்ட்ராஸ் எதுவுமே கொடுக்கவே இல்லை. ஸோ அதை வந்து நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட் அப்படின்றது ஆகஸ்ட் 16, அதுக்குள்ள நம்ம அந்த ஜாபுக்கு அப்ளை வந்து பண்ணிருக்கணும். ஸோ இதுக்கு வந்து எப்போ எக்ஸாம், இதுக்கு எப்போ இருக்கும் அப்படின்ற பத்தி எதுவுமே டெனோட்டேட்டிவா கூட டேட் சொல்லலாம். மினிமம் எப்படினாலும் ஒரு 50 நாளைக்கு மேலே தான் இருக்கும். ஸோ அப்படின்ற போது அநேகமாக இப்போ வந்து ஜூலை போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ செப்டம்பரோட எண்ட் வீக்லயோ இல்லை அக்டோபரோட முதல் 2 வாரங்களுக்குள்ளேயோ இதுக்கான எக்ஸாம்ஸ் அப்படின்றது நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீடைல். ஸோ இதுக்கான புக்கையுமே நான் அந்த வீடியோ ரெஃபர் வந்து பண்ணுறேன். ஸோ மறக்காம உள்ள வந்து நீங்கள் அந்த புக்கையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணிட்டு இப்போ இருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறதும் ரொம்ப ரொம்ப பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, ஸோ அப்ளை பண்ணும்போது நம்ம கிட்ட என்னென்ன தேவை அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக தேவை, உங்களோட சிக்னேச்சர் போட்ட ஸ்கேன் காப்பீஸ் கட்டாயமாக தேவை, மார்க் ஷீட்டு, கவர்மெண்ட் ஃபோட்டோ ஐடி, அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ப்ளஸ் வந்து உங்களோட வேலிடான ஜிமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த ஜாபுக்கு வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு டீட்டெயில் இருக்குது. இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் டேபிள் எப்பயுமே நம்மளோட ஆர்டிக்கல், அதாவது நம்ம வெப்சைட்டில் கீழே லாஸ்ட்டாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ இங்கேயுமே நான் உங்களுக்கு அப்ளை லிங்க் கொடுத்துருக்கேன், நோட்டீஸும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கிளிக்கர் அப்படின்ற பட்டனை நீங்கள் டச் பண்ணோன்னே நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வரும். ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிக்கலுக்கு கீழே கிளிக்கர் அப்படின்றது தெரியும். ஸோ அதை நீங்கள் டச் பண்ணீங்கன்னா யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 13, 14 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்கள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு வந்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ் ஒரு லிங்க் வந்து பாக்ஸ் வந்து தெரியும். இப்போ எனக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ முடிஞ்ச இதே இடத்துல நான் மேலே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். கிளிக்கர் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிக்கல் கீழே தெரியுதா. இப்போ நான் அதை டச் பண்ணேன் அப்படின்னா இப்போ இந்த இன்கம் டேக்ஸ் ஐடிஏடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன்கம் டேக்ஸோட வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல் வந்து இதுதான். ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா தரக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புகள். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறதுனால டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் மூலமா தான் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க. எப்படின்னா ரைட் சைடில் உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இங்கே ரிஜிஸ்டர் அப்படின்றத கிரீன் கலர்ல பட்டன் தெரியுது பார்த்தீங்களா. எஸ், இதை டச் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ இந்த ரிஜிஸ்டர் அப்படின்றதுமே நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கான போர்ட்டல் அப்படின்றது ஓப்பன் ஆகும். இதுல உங்க ஜிமெயில் ஐடி, உங்க மொபைல் நம்பர், எனக்கு தெரியுது இந்த கேப்சா, உங்களுக்கு என்ன வேணா தெரியலாம். ஸோ அந்த கேப்சாவை போட்டு ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். ஸோ அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதோட அஃபிஷியல் டீடைல். ஸோ ஃபீஸ் அப்படின்றத பற்றி எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, மேக்ஸிமம் கிடையாது தான் ஃபீஸ் இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃப்ரீயாகவே நீங்கள் இந்த ஜாபுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வேற டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ் வந்து பார்க்குறேன்.